Hello everyone, myself RamPrasad from Trichy Race Academy and நான் கடந்த 2019 RRB NTPC எக்ஸாமில் கிளியர் பண்ணி இப்போதைக்கு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட்டாக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இன் ரயில்வேஸ் அண்ட் நான் இன்னொரு எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன் SSCHSL 2020 கிளியர் பண்ணியிருக்கேன் பட் ஐ ஆப்டட் ஃபார் ரயில்வேஸ் சின்ஸ் இட் காட் மீ சம் பெட்டர் ப்ராஸ்பெக்ட்ஸ். காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து பெங்களூரில் ஒரு கோர் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 3 months ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க ஸ்ட்ரெச்சில் வந்து ஒரு சண்டே அன்னைக்கு நான் ஒர்க் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு. இட் வாஸ் கைண்ட் ஹெக்டிக் ஃபார் மீ ஆன் தட் டே. அந்த ஸ்பெசிஃபிக் டேயில் வந்து என் லஞ்ச் டைம் வந்து பறிக்கப்பட்டது. லைக் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு ஈட் அ பிரியாணி, தட்ஸ் இட். அப்புறமா டக்குன்னு எனக்கு ஒரு ஸ்பார்க் வந்துச்சு. எங்கள் சார்ட்டை கேட்கும் போது வி ஆர் நாட் அலோவிங் மீன் கேட்கும் போது அவர் சொன்னால் திஸ் இஸ் நாட் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னாரு. ஸோ வை டோன்ட் வி ட்ரை ஃபார் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ ஐ குவிட்டட் அண்ட் ஸ்டார்டட் ப்ரிப்பேரிங் ஃபார் கவர்மெண்ட் ஜாப். தட்ஸ் இட். 2019 பார்த்தீங்கன்னா நான் ஓரளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து அனலைசிஸ் பண்ணுற அளவுக்கு காம்படிஷன் லெவலில் எனக்கு நல்லா எடுத்து கூடுற மாதிரி ஒரு அகாடமி கிடச்சிது அப்படின்னா, லைக் ஐ நீட் டு நோ வேர் ஐ ஸ்டாண்ட் அப்படின்னு நிற்கும் போது ஐ ஃபவுண்ட் அவுட் வெரண்டா ரேஸ். அண்ட் ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே நான் வந்து இதுதான் நான் சூஸ் பண்ணிட்டேன். ட்ரிச்சி ரேஸ் அகாடமி பொறுத்த வரைக்கும் லேப் ஃபெசிலிட்டிஸ் வந்து நல்லா இருந்துச்சு. அண்டு மென்டர்ஸ்லாம் அங்கேயே இருக்கிறதுனால நம்மளால் வந்து ஈஸியாக ஏதோ ஒரு விஷயம் கேட்கணும், இல்லை இந்த எக்ஸாமில் வந்து இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்குது சார், இதை எப்படி வந்து சால்வ் பண்ணணும், இல்லை எனக்கு கொஞ்சம் சீரியஸ்லி எனக்கு ஒரு மென்டல் சப்போர்ட் வேணும் அப்படின்னா தே ஆர் ரெடி டு கிவ். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்டாக இருந்துச்சு ரேஸை பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் அந்த ரிசல்ட்டை பார்த்து சொன்னது வந்து ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் தான். எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து படிச்சுட்டு இருப்போம் நாங்கள் ஒரு டெலகிராம் குரூப்பில். ஸோ அந்த டெலகிராம் குரூப்பில் தான் ஃபஸ்ட்டு பார்த்து கங்க்ராஸ் RamPrasad ப்ரோ அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் என் கூட நிறைய பேர் ஒரு 20 பேர் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. முக்கியமான ஸ்ட்ரகிள்னு பார்த்தீங்கன்னா கொரோனா தான். 2 வருஷம் வந்து ஐ ஹாவ் டு வெயிட் ஃபார் நத்திங் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்டு இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அந்த பொறுமைங்கிறது ரொம்ப தேவைங்கிறது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சு. எக்ஸாம் எழுதிட்டு இருப்பீங்க, நல்லா தான் படிச்சிருப்பீங்க, ஆனால் எக்ஸாம் டே அன்னைக்கு உங்களுக்கு நல்லா இருந்திருக்காது. 1,00,000 பேர் எழுதுகிற எக்ஸாமில் 1% தான் பாஸ் ஆகணும் நிலைமை இருக்கும்போது அன்னைக்கு நாள் நம்மளுக்கு சாதகம் இல்லைங்கிறதுனால இந்த எக்ஸாம் எனக்கு வராதுன்னு முடிவு பண்ணிட்டு போயிடக்கூடாது. ஒன்ஸ் உள்ளே வந்துட்டா திருப்பி பின் வாங்கவே கூடாது. கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இதில் ஒரு ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக உள்ளே வாங்க. அதுக்கான சப்போர்ட் பண்ணுறதுக்கு இங்கே நிறைய பேர் இருக்கும். அண்ட் ஆல் தி பெஸ்ட்.